Question. இந்திய புவியியல் ஆய்வு நிறுவனம் GSI FY26 இல் எத்தனை அரிய புவித்தனிமங்கள் ரீஸ் ஆய்வுத் திட்டங்களை மேற்கொள்கிறது? Option A. 47, Option B. 76, Option C. 94, Option D. 112. The correct answer is. 94. Question. சூரிய வெடிப்புகளைப் பற்றிய புரிதலை மேம்படுத்தவும் விண்வெளி வானிலையை கணிக்கவும் நாசா சமீபத்தில் எந்த AI மாதிரியை அறிமுகப்படுத்தியது? Option A. Solaris AI, Option B. Space Weather AI, Option C. DUNKI, Option D. Eruption Predict AI. The correct answer is. DUNKI. Question. லிபுலே கணவாய் வழியாக இந்தியா சீனா வர்த்தகம் குறித்து எந்த நாட்டின் ஆட்சேபனைகளை வெளியுறவு அமைச்சகம் சமீபத்தில் நிவர்த்தி செய்தது? Option A. பூட்டான், Option B. வங்காளதேசம், Option C. நேபாளம், Option D. மியான்மர். The correct answer is. நேபாளம். Question. சமீபத்தில் நாடாளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட வடகிழக்கு பிராந்தியத்தில் முதல் நடத்த எந்த மாநிலம் தயாராக உள்ளது? Option A. மேகாலயா, Option B. திரிபுரா, Option C. அசாம், Option D. மணிப்பூர். The correct answer is. அசாம். Question. சமீபத்தில் கீட் தொழிலாளர்களின் நலனுக்காக எந்த தென்னிந்திய மாநிலம் ஒரு மசோதாவை நிறைவேற்றியது? Option A. தமிழ்நாடு, Option B. ஆந்திர பிரதேசம், Option C. கர்நாடகா, Option D. கேரளா. The correct answer is. கர்நாடகா. Question. எந்த நாட்டின் பாதுகாப்பு செலவு 2026க்குள் அதன் GDPயில் 3 விழுக்காடு ஐ தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? Option A. தென்கொரியா, Option B. ஜப்பான், Option C. தைவான், Option D. ஆஸ்திரேலியா. The correct answer is. தைவான். Question. போர் மற்றும் போர்முறை குறித்த முதல் உலகளாவிய ரன் சம்வாத் நிகழ்வை பாதுகாப்பு அமைச்சகம் எந்த இடத்தில் நடத்த உள்ளது? Option A. டேராடூன், Option B. கட்வாஸ்லா, Option C. மவு, Option D. சென்னை. The correct answer is. மவு. Question. டெக்சாஸ் இன்ஸ்ட்ரூமென்ட்ஸ் செமிகண்டக்டர்கள் சக்தியளிக்கும் இஸ்ரோவின் பூமி திட்டத்தின் பெயர் என்ன? Option A. மங்கல்யான், Option B. சந்திராயன் -3, Option C. நிசா, Option D. ஆதித்யா L1. The correct answer is. நிசா. Question. இஸ்ரோ எந்த பகுதியில் விண்வெளி திட்டங்களை விரிவுபடுத்துகிறது? ஹன்லேவில் செயற்கைக்கோள் கண்காணிப்புக்கான ஒளியியல் தொலைநோக்கியை நிறுவ திட்டமிட்டுள்ளது? Option A. அருணாச்சல பிரதேசம், Option B. சிக்கிம், Option C. லடாக், Option D. உத்தரகண்ட். The correct answer is. லடாக். Question. 17,082 கோடி ரூபாய் நிதி உதவியுடன் எந்த அரசு திட்டம் 2028 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது? Option A. தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கம், Option B. பிரதம மந்திரி கிசான் சம்படா யோஜனா, Option C. அரிசி வலுவூட்டல் திட்டம், Option D. பிரதம மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா. The correct answer is. அரிசி வலுவூட்டல் திட்டம். Question. இந்தியாவில் முழுமையாக டிஜிட்டல் எழுத்தறிவு பெற்ற முதல் மாநிலமாக சமீபத்தில் அறிவிக்கப்பட்டது எது? Option A. குஜராத், Option B. தமிழ்நாடு, Option C. கேரளா, Option D. மகாராஷ்டிரா. The correct answer is. கேரளா. Question. அமைச்சர்கள் குழு எந்த 2 முதன்மை விகிதங்களைக் கொண்ட எளிய GST விகித கட்டமைப்பிற்கு மாற முன்மொழிவை அங்கீகரித்துள்ளது? Option A. 5 விழுக்காடு மற்றும் 12 விழுக்காடு. Option B. 8 விழுக்காடு மற்றும் 15 விழுக்காடு. Option C. 5 விழுக்காடு மற்றும் 18 விழுக்காடு. Option D. 12 விழுக்காடு மற்றும் 28 விழுக்காடு. The correct answer is. 5 விழுக்காடு மற்றும் 18 விழுக்காடு. Question. சமீபத்திய அறிக்கைகளின்படி எந்த நாடு சீனாவுடனான தனது எல்லைக்கு அருகில் ரகசிய நீண்ட தூர ஏவுகணை தளத்தை கட்டியுள்ளது? Option A. ஈரான், Option B. பாகிஸ்தான், Option C. வட கொரியா, Option D. ரஷ்யா.
The correct answer is. வட கொரியா. Question. பாராளுமன்ற குழுவின் கூற்றுப்படி கர்ப்பப்பை வாய் புற்றுநோயின் அபாயத்தை குறைக்க எந்த தடுப்பூசியை உலகளாவிய நோய்த்தடுப்பு திட்டத்தில் சேர்க்க பரிந்துரைக்கப்படுகிறது? Option A. MMR தடுப்பூசி. Option B. போலியோ தடுப்பூசி. Option C. HPV தடுப்பூசி. Option D. ரோட்டா தடுப்பூசி. The correct answer is. HPV தடுப்பூசி.